அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம காலிஃப்ளவர் கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். இப்போ நம்ம சுடுதண்ணி கொதிக்க வைக்கலாம். சுடுதண்ணி இந்த அளவுக்கு கொதிக்கும் போது நம்ம கொஞ்சோண்டு உப்பு தேவையான உப்பு போட்டு நல்லா கொதிக்கும் போது காலிஃப்ளவரை கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கலாம். இப்போ இது போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம மூடி வச்சிடலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது நம்ம தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம். காஞ்ச பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடாய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். கடல மாவு 1 கப்பு, தேவையான அளவு உப்பு, ஒரு 2 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, ஒரு 4 ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவு தண்ணி ஊற்றி மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம காரத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம நல்லா மாவை கரைச்சிக்கிட்டு காலிஃப்ளவரை ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சிட்டுக்கலாம். இந்த அளவுக்கு தான் மாவு இருக்கணும். இதே மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா வேகட்டும். மாவு நல்லா காலிஃப்ளவரில் ஒட்டி இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். எண்ணெய் வடித்தட்டு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம மீதி இருக்க காலிஃப்ளவரையும் பொரிச்சிக்கலாம். நல்லா வேகட்டும். காலிஃப்ளவர் பகோடா ரெடி. இது மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இப்போ போல் எப்போவும் அமீர் ஜாஸ்மின் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.